ஒன்றும் பண்ண முடியாது. சீனியர் 3 பேரும் ஆஃபீஸ் போயிட்டாங்க என்றாள் அஸ்வினி. அவங்க இல்லைன்னா இந்த மும்பையில் ஒரு இடத்துக்கு கூட நம்மளால போக முடியாதா? இன்னைக்கு நாம வெளியே போறோம், ஊர் சுத்துறோம் என்றாள் சங்கி. வேண்டாம் சங்கி என்றாள் அஸ்வினி. என்ன வினி, நாம இங்க வந்ததுல இருந்து எங்கேயுமே போகல. இன்னும் 6 மாசம் கழிச்சு திரும்பியும் சென்னைக்கு தான் போக போறோம். ஸோ இன்னைக்கு கண்டிப்பா வெளியே போறோம் என்று சங்கி ஆணித்தரமாக சொல்லிவிட்டாள். மனமே இல்லாமல் கிளம்பினாள் அஸ்வினி. ஜீனும் வெள்ளை குர்த்தியுமாக கிளம்பி வந்தாள். இந்த முடி வெட்டுன்னு சொன்னா கேக்குறியா? இவ்வளவு முடியும் இந்த ஜீனும் பட்டிக்காடு மாதிரியே இருக்கு வினி என்றாள். நான் என்ன பண்ண, அம்மா கிட்ட கேட்டுக்கிட்டு வெட்டிக்கிற என்றாள். சங்கி அவளை முறைக்க, சரி சரி நேரமாகிவிட்டது வா என்று அவளை தள்ளி கொண்டு சென்றாள். இருவரும் ஊர் சுற்ற தயாராகினர். இனி நடப்பதை அறியாமல் நாம இப்போ எங்க போறோம் என்றாள் அஸ்வினி. சங்கி எங்க போகலாம் என்று யோசித்த, ஃபர்ஸ்ட் மால் போகலாம், அப்புறம் அப்படியே ஏதாவது லோக்கல் ஷாப்பிங் போகலாம், அப்புறம் லாஸ்டா பீச்சு போறோம், ஓகேவா என்றாள் சங்கி. ஓகே தான், இருந்தாலும் எனக்கு பிடிக்கல என்றாள் அஸ்வினி. அடிப்பாவி, சென்னையில் அப்படி ஊர் சுத்தின, இங்க பிடிக்கலன்னு சொல்ற. அது நம்ம சென்னை என்றாள் கேத்தாக. வாயில ஏதாவது நல்லா வந்துடும், பேசாம வா என்று சங்கி சொல்ல இருவரும் கேப் புக் செய்து கிளம்பினர். முதலில் கோலப்பா காஸ்வே என்ற பகுதிக்கு சென்றனர். ஸ்ட்ரீட் ஷாப்பிங் என்ற முறையே இங்குதான் தொடங்கியது என்று சொல்வர். பெண்களுக்கு தேவையான அனைத்தும் இங்கு கிடைக்கும் என்பதால் இருவரும் தங்களுக்கு தேவையானதை வாங்கி கொண்டு அந்த இடத்தில் இருந்த கடைகளை எல்லாம் ஆசை தீர சுற்றி பார்த்துவிட்டு அங்கிருந்து பீனிக்ஸ் பகுதியில் உள்ள பல்டியும் மகளுக்கும் செல்ல பேருந்தில் ஏறினர். பேசாம கேப் புக் பண்ணியே போயிருக்கலாம் என்றாள் சங்கி. இங்கிருந்து 40 நிமிஷம் தாண்டி, பஸ்லேயும் தான் போய் பார்ப்போமே என்ற அஸ்வினி ஜன்னல் அருகில் அமர்ந்து அந்த சூழ்நிலையை ரசிக்க தொடங்கினாள். மும்பையில் டிராஃபிக் அவளை ஸ்தம்பித்த வைத்தது. சென்னையின் நெரிசல் பரவாயில்லை என்று தோன்றியது அவளுக்கு. என்னடி, டிராஃபிக் கிளியர் ஆகவே 1/2 மணி நேரம் ஆகும் போல என்றாள் சங்கி. ஆமா சங்கி, என்ன பண்றது, போவும் மெதுவா என்ற அஸ்வினி பேருந்து நூல் பார்க்க கூட்டம் அவ்வளவாக இல்லை. வெளியே கார்கள் ஏதோ அணிவகுப்பில் நிற்பதைப் போல இருக்க, பேருந்தில் இருந்து பார்த்த அஸ்வினிக்கு ஒரு காரின் டிரைவர் இருக்கையில் பக்கத்து இருக்கையில் ஒய்யாரமாய் ஒருவன் அமர்ந்திருப்பது தெரிய சற்று எம்பி உற்று பார்த்தாள். அவன்தான் அந்த ராங் நம்பர் என்று அவள் மனம் அடித்து சொல்ல, மேலும் அவனை கூர்ந்து பார்த்தாள். யாரை இப்படி எக்கிக்கிட்டு வேடிக்கை பார்க்குற என்றாள் சங்கி. அங்க பாரு சங்கி, அந்த ராங் நம்பர் என்று அஸ்வினி சொல்ல, எந்த ராங் நம்பர் என்று யோசித்த சங்கி, நீ இன்னுமா அவனை ஞாபகம் வச்சிருக்க, அடிப்பாவி என்று சொல்லிக்கொண்டே அவளும் எட்டி பார்க்க, ஹே ஆமாடி, நேர்ல இன்னும் செம்மையா இருக்கான், சைட் போஸ்ட்கே செம்மையா இருக்கான், இந்த பக்கம் கொஞ்சம் திரும்பினா என்ன என்று சங்கி ஆதங்கப்பட அவளை மறைத்து அமர்ந்தாள் அஸ்வினி. ஏனோ அவள் அவனை பார்ப்பது அவளுக்கு பிடிக்கவில்லை. இப்போ எதுக்கடி மறைச்சு உட்கார்ந்துருக்க என்றாள் சங்கி. வேண்டாம் விடுடி, அவன் எல்லாம் ஒரு ஆளு என்று அஸ்வினி அசால்ட்டாய் சொல்ல அவளை நம்பாமல் பார்த்தாள் சங்கி. நம்பிட்டேன்டி, நம்பிட்டேன், நீ நடத்து ராசாத்தி என்று தன் இருக்கையில் சாய்ந்தாள். அஸ்வினி அவனை பார்க்காததைப் போல் பார்த்து கொண்டிருந்தாள். பஸ் கொஞ்சம் முன்னால் நகர அவன் காரும் முன்னால் நகர்ந்தது. ஏனோ அவளுடனேயே அவன் வருவதைப் போன்ற பிரம்மை அவளுக்கு. அவளையும் அறியாமல் அவன் மீது ஏதோ ஒன்று அவளுக்கு இருந்தது. என்ன பண்ற அஸ்வினி
நீ பண்றது எனக்கு சரியா படல என்றாள் சங்கி. அவள் சொல்ல வருவது தெரியாத முட்டாள் இல்லை அஸ்வினி. எப்பொழுதும் அவர்களுக்குள் நடக்கும் வாக்குவாதம்தான். நான் தப்பா எதுவும் பண்ணலையே என்றாள். முதல்ல உன்னோட மொபைல்ல இருந்து அவன் போட்டோவை டெலீட் பண்ணு. அதுதான் உனக்கு நல்லது, உன் எதிர்காலத்துக்கும் நல்லது என்றாள். நானும் முயற்சி பண்ணிட்டேன் சங்கி, பட் என்னால முடியல என்றாள் உடைந்த குரலில். எப்படிடி? யாருன்னே தெரியாது, எப்படிப்பட்டவனன்னு தெரியாது, கல்யாணம் ஆனவனா இல்ல ஆகாதவனா, எப்படி எதுவுமே தெரியாம என்று சங்கி நிறுத்த, நீ சொல்றதும் உண்மைதான் சங்கி. ஆனா என் மனசுக்குள்ள இருந்த கற்பனை அப்படியே நிஜத்துல வந்த மாதிரி இருக்கான். ஒருவேளை அதுதான் என்னைய ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதா என்னன்னு தெரியல. ஆனா நான் என்னைய மாத்திக்க ரொம்ப ட்ரை பண்றேன், முடியல என்றாள். என்னடி இப்படி சொல்ற என்றாள் அதிர்ச்சியாய். ஆமா சங்கி, இது நிஜம். எனக்குள்ள இந்த கற்பனை உருவம் தான் இவன். அதை நேர்ல பார்த்த உடனே என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் அவனை எந்த விதத்திலையும் தொந்தரவு பண்ண மாட்டேன். ஆனா எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு என்றாள். அவளை சங்கி பயத்துடன் பார்த்தாள். அஸ்வினியை பற்றி அவளுக்கு நன்றாக தெரியும். அவள் ஒன்றை நினைத்துவிட்டால் மாற்றுவது என்பது அவ்வளவு எளிதல்ல. நீ கற்பனையை விரும்புற என்றாள் சங்கி. ஆமா, ஆனா கற்பனை இல்ல, கற்பனையில் இருந்த நிழல் நிஜமா வந்திருக்கு என்றாள் சங்கி. அவனுக்கு கல்யாணமாகி இருந்தா எனக்கு கற்பனை மட்டுமே போதும். என்ன பேசுற அஸ்வினி? உன்னை பத்தி நான் உனக்கு தெரியணுங்கிறது இல்லை. உனக்கு இருக்கிற திறமைக்கு நீ இன்னும் எவ்வளவு தூரம் போக வேண்டியிருக்கு. இந்த ஒரு விஷயத்துல நீ சறுக்கலாமா? எப்படிப்பட்டவர்களுக்கும் வீக்னஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். என்னோட வீக்னஸ் இதுதான் என்ற அஸ்வினி கண்ணை மூடிக்கொள்ள அவளை பாவமாய் பார்த்தாள் சங்கி. ஆனால் சங்கீதாவிற்கு அப்பொழுது தெரியாது, இவன் அவளின் கற்பனை அல்ல, ஆதியும் அந்தமும் அவன்தான். அதுதான் அவளை கற்பனை வடிவில் ஆட்டுகிறது என்று. பல்டியும் மாலில் இறங்கியவர்கள் அங்கு பொழுதை கடத்திவிட்டு அங்கிருந்து பீச்சிற்கு செல்ல கிளம்பினர். இந்த மாலில் இன்னும் கொஞ்ச நேரம் காமெடி ஷோ ஸ்டார்ட் ஆக போகுதாம், பார்த்துட்டு போகலாமா என்றாள் சங்கி. வேணாமடி, பீச்சுக்கு போயிட்டு ஃப்ளாட்டுக்கு போகலாம், கிளைமேட் வேற சரியில்லை என்று அஸ்வினி சொல்ல இருவரும் அங்கிருந்து பீச் சென்றனர். மாலில் இருந்து பீச்சுக்கு செல்ல அவர்களுக்கு 1 மணி நேரம் பிடித்தது. ஆனால் அந்த பயணம் அவர்கள் ரசிக்கும்படியாகவே இருந்தது. மும்பையும் ஒரு விதத்துல அழகு தாண்டி சங்கி என்றாள் அஸ்வினி. என்னடா இது, நீ சென்னையோட ப்ரொமோட்டர் ஆச்சே, எப்படி மும்பையை புகழ்ந்து சொல்ற என்று கேட்க, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அனுபவம். மும்பை மக்களை கேட்டால் மும்பை தான் பெஸ்ட்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். எல்லோருக்கும் அவங்க அவங்க ஊர் சொர்க்கம்தான் என்றாள் சங்கி. அஸ்வினிக்கு அந்த பீச் மிகவும் பிடித்திருந்தது. அவர்கள் அங்கு சென்ற கொஞ்ச நேரத்திலேயே மழை தூறல் போட அந்த நிமிடத்தையும் அந்த சூழ்நிலையும் வெகுவாக ரசித்தாள் அஸ்வினி. பானிபூரி சாப்பிடலாமா என்றாள் சங்கி. அஸ்வினி தலையாட்ட இருவரும் பானிபூரியை வாங்கி சாப்பிட்டு கொண்டு இருந்தனர். நேரம் மாலை 6 மணியை காட்ட, இப்ப கிளம்புனா சரியா இருக்கும் வினி, கிளம்பலாமா என்றாள். கிளம்பலாம், கொஞ்ச நேரம் என்று அலையில் காலை நினைத்து கொண்டிருந்தாள் அஸ்வினி. டே, இன்னும் எவ்வளவு நேரம்தான் வாங்குவ, சீக்கிரம் என்ற குரல் திரும்பி பார்க்க அங்கே ஜெனி நின்று கொண்டிருந்தாள். போனில் தான் பேசிக்கொண்டிருந்தாள். தூரத்தில் ஒரு உருவம் வருவது தெரிய முதலில் அசட்டியாக கவனிக்கவில்லை அஸ்வினி. அந்த உருவம் அருகில் வர வர அவளின் கண்களில் நன்றாகவே விழுந்தான் மித்ரன். என்னையவா பானிபூரி வாங்க வச்சுட்ட என்று அவன் செல்லமாய் கோபித்து கொண்டு வர, கடல் காற்றில் உடலோடு பின் பறந்த அவன் சட்டையும் காற்றில் அலைப்பாய்ந்த அவன் முன்னெற்றி முடிகளும், இப்படி அவனையே ரசித்து பார்த்து கொண்டு இருந்தாள் வினி. வினி,
அஸ்வினி என்று சங்கி அவள் காதுக்கு அருகில் கத்த, எதுக்குடி கத்துற என்றாள். டைம் ஆச்சு, வா கிளம்பலாம் என்றாள். இருடி கொஞ்ச நேரம் என்றவள், அங்க பாரு என்றாள். அங்க என்ன இருக்கு என்று திரும்பிய சங்கி அங்க அந்த ராங் நம்பரை பார்த்து முழித்தாள். இவ மறந்தாலும் இவ விடமாட்டான் போல இருக்கே, எங்க போனாலும் இருக்கானே என்று மனதில் நினைத்தவள் அவர்களை பார்க்க, நீ பானிபூரி வாங்க கூடாதுன்னு சட்டம் இருக்கா என்ன என்ற ஜெனி அவன் முடியை பிடித்து ஆட்ட, அந்த ஆட்டலில் அஸ்வினியின் மனம் ஆட்டம் கண்டது. அவனை இப்படி ஜோடியாக பார்க்க அவளால் முடியவில்லை. நான் தான் காலையிலேயே சொன்னேன் தானே, அவனுக்கு கல்யாணம் ஆகியிருந்தா என்ன பண்ணுவேன்னு. இப்ப நீயே பாரு, இனியாவது தேவையில்லாம எதையும் யோசிக்காத என்ற சங்கி அவளை கையை பிடித்து இழுத்து கொண்டு சென்றாள். அவர்கள் சென்ற சில நிமிடங்களில், டே ஜீவா, இப்போ ஒரு பொண்ணு உன்னைய செம்மையா சைட் அடிச்சா என்றாள். யாரு என்றபடி மித்திரன் திரும்பி தேடாத, அதோ அங்க போறா பாரு என்று ஜெனி கை காட்ட, திரும்பி பார்த்த மித்திரனின் கண்களுக்கு அவள் ஒரு புள்ளியாக தான் தெரிந்தாள். சும்மா சொல்லக்கூடாது, செம்ம ஃபிகர், தமிழ்நாட்டு பொண்ணா இருக்கணும். எவ்வளவு முடி வச்சிருந்தா தெரியுமா? எனக்கே பொறாமையா இருந்தது. அதான் அவளை கடுப்பேத்த உன் முடிய பிடிச்சு ஆட்டினேன். நான் நினைச்ச மாதிரியே கடுப்பாகி போயிட்டா என்றாள் ஜெனி சிரிப்புடன். ஒரு நல்ல ஃபிகர் என்னை சைட் அடிச்சா உனக்கு பொறுக்காதே. இரு, எனக்கும் ஒரு நாள் வரும், அன்னைக்கு இருக்கு கச்சேரி என்று மித்ரன் சொல்ல இருவருக்கும் சிரிப்பு. ஆனால் அங்கே ஒருத்தி சிரிப்பையே தொலைத்துவிட்டு சென்று கொண்டிருந்தாள். சங்கி, இப்ப எதுக்கடி அமைதியா வர என்றாள். நிஜமாவே அவனுக்கு கல்யாணம் ஆகி இருக்குமா என்றாள். உறுதியா சொல்ல முடியாது, அவனோட காதலியா கூட இருக்கலாம் என்றாள் சங்கி. இருக்காது, என்னோட உள் மனசு சொல்லுது என்றாள். அது உன்னோட பிரம்ம, உன்னோட மனசு உனக்கு சாதகமாக தான் யோசிக்கும். இதோட விடு என்றாள் சங்கி. அவளுக்கு தெரிந்திருக்கவில்லை இவள் இதோடு மட்டும் ஏதோடு விடமாட்டாள் என்று. அவர்கள் அங்கிருந்து கிளம்பும்போது மழை ஒழுக்க தொடங்கியது. இப்ப என்னடி பண்றது? நான் சொன்னப்பவே கிளம்பி இருக்கலாம். கேப் புக் பண்ணு என்று சங்கி 6 மணி நேரம் ஆகுமடி என்றாள். ஆட்டோவில் போகலாமா என்றாள். இந்த டைமில் ஆட்டோ அவ்வளோ சேஃப்டி கிடையாது, இரு வெயிட் பண்ணலாம் என்ற அஸ்வினிக்கு கண்கள் யாரையோ தேடியது. அவள் தேடியது வீண் போகவில்லை. மித்ரனும் ஜெனியும் வந்தனர். அவளுக்கு கொஞ்ச தூரத்தில் நிற்க ஜெனி மித்ரனின் கைகளுக்குள் கையை கோர்த்து இருந்தாள். அவர்களை அப்படி பார்த்த அஸ்வினிக்கு கடுப்பாக முகத்தை திருப்பிக் கொண்டாள். ஜீவா, உன்னுடைய சைட் அடிச்ச பொண்ணு அங்க நிக்கிது பாரு என்றாள் வாயை திறக்காமல். எங்க என்றான் சுற்றும் முற்றும் பார்த்தபடி. அலையாதடா, அப்படியே கவனிக்காத மாதிரி பாரு, எனக்கு கொஞ்சம் தள்ளி, ஒயிட் டாப் என்றாள் ஜெனி. மித்ரன் பார்க்காதவனைப் போல பார்க்க அவளின் ஓரம் மட்டும்தான் தெரிந்தது. தெரியல என்றான். பக்கத்துல போய் பார்க்கலாமா? சரி என்றான். அடிங்க, என்ன சரி? நீ சைட் அடிக்க நான் துணைக்கா? பிச்சிடுவா மகனே என்றாள். நான் கேட்டனா? அந்த பொண்ணு இங்கே இருக்கான்னு நான் கேட்டனா? நீயா என்னை கூப்பிட்ட? நான் சரின்னு சொன்னதும் நீயா வேணான்னு சொல்ற? என்ன நியாயம் உன்னோட நியாயம் என்றான். நீ கெத்தா இருப்பன்னு நினைச்ச என்றாள். அப்படியெல்லாம் எனக்கு நடிக்க தெரியாது. பொண்ணுங்க தானா சைட் அடிக்க கொடுத்து வச்சிருக்கணும். அப்படியா? உங்க கிராணி கிட்ட கேட்போமா? அம்மா தாயே, ஆளை விடு என்றபடி அவன் கொஞ்சம் நடந்து சென்று காரில் ஏறினான். ஜெனியும் பின்னோடு சேர்ந்து அவனுடன் காரில் ஏற
இவ்வளவு நேரம் அவர்களின் நெருக்கத்தையும் ஒருவருக்கு ஒருவர் பேசி சிரித்ததையும் பார்த்து கொண்டிருந்த அஸ்வினிக்கு இதையும் நழுவி அந்த மழை நீரில் கரைந்ததை போல் ஆனது. ஜெனி அவனின் கையை உரிமையுடன் பிடித்து கொண்டு நின்றிருந்த காட்சியே அவளின் கண் முன்னால் வந்து வந்து போனது. அதற்குள் அவர்கள் புக் செய்திருந்த கேப் வர அங்கிருந்து கிளம்பினர் இருவரும். அந்த இரவு நேரத்தில் மும்பை வண்ண விளக்குகளால் ஜொலித்து கொண்டிருக்க அஸ்வினியின் மனம் மட்டும் இருண்டு கிடந்தது. சங்கி சொல்ற மாதிரி இது உனக்கு தேவையில்லாத வேலை என்று மனசாட்சி சொல்ல, இல்லை, நான் அவனை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். என்னோட ஞாபகத்தில் அவன் முகம் பரிச்சயமானதா தோணுது. அது மட்டும் இல்லை, அவனை எனக்கு பிடிச்சிருக்கு என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டாள். தனது செல்லை எடுத்து அதில் இருந்த அவனின் புகைப்படத்தை பார்த்து கொண்டே வர அவளுக்கு மீண்டும் பழைய உற்சாகம் திரும்பியது. அவளின் செய்கைகளை வினோதமாய் பார்த்தபடி வந்தாள் சங்கீதா. பிளாட்டில் அவர்கள் அறைக்கு வந்த பின்பும் அஸ்வினி அதே நிலையில் இருக்க சங்கிக்கு தான் பயமாக இருந்தது. அஸ்வினி, நாம இன்னும் கொஞ்ச நாள்ல கிளம்பிடுவோம். ஆமா, அதுக்கு என்ன? ஒண்ணுமில்ல என்ற சங்கீதாவிற்கு மனதிற்குள் 1000 யோசனைகள். அதே நேரம் மித்ரனின் வீட்டில். என்ன யோசிச்சு வச்சிருக்க ஜீவா? நான் உனக்கு பொண்ணு பார்த்துருக்கேன். அவளுக்கும் உன்னைய ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னைய உனக்கு தெரியாமலே விரும்பியிருக்கா. நம்ம அந்தஸ்துக்கு ஏத்த குடும்பம் என்று சொல்லி கொண்டிருந்தார் ராணி அம்மாள். என்னால முடியாது. சரி, நீ யாரை விரும்புறன்னு சொல்லு, அந்த பொண்ணையே பேசி முடிக்கலாம் என்று ராணி அம்மாள் கேட்க, அதெல்லாம் வேண்டாம் பாட்டி, நேரம் வரும்போது நானே சொல்றேன் என்றான். இல்லாத காதலிக்கு எதுக்கு ஜீவா நேரம் எல்லாம் என்றார் ராணி. பாட்டி என்றான் அதிர்ந்து. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ இது வரைக்கும் யாரையும் காதலிக்கல, இனியும் காதலிக்க மாட்ட என்று அவளின் பாட்டி ஆணித்தரமாக கூற, நீங்களா ஒன்று நினைச்சா அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? எனக்கு மனசுக்குள்ள என் மனைவியை பத்தின ஒரு கற்பனை இருக்கு என்றான். நான் உன்னைய கட்டாயப்படுத்தல, பொண்ணு பாரு, உனக்கு பிடிச்சிருந்தா மேற்கொண்டு பேசலாம் என்றார் ராணி. பார்த்துட்டு வேணாம்னு சொல்லிட வேண்டியதுதான் என்று நினைத்தவன் சரி என்றான். என்னடா சொல்ற? சரி சொல்லிட்டியா என்றாள் ஜெனி. ஆமா ஜெனி, பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிட வேண்டியதுதான் என்றான். சரி, உனக்கு கவிதை அனுப்புற அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சியா என்றாள். எங்க, இன்னும் இல்லை. அதெல்லாம் ரொம்ப முக்கியமா இப்போ என்றான். பாவண்டா, உருகி உருகி இருந்தது அந்த கவிதையெல்லாம். உன்னை காதலிக்கிறாளோ என்னவோ என்றாள் ஜெனி. இப்போ பாட்டி பார்த்த பொண்ணும் என்னை விரும்புகிறாளாம் என்றான் சிரித்து கொண்டே. மச்சி, உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடா, அதான் பொண்ணுங்க தானா உனக்கு வந்து விழுறாங்க என்றாள் ஜெனி. மச்சம் இல்லை, பணம் இருக்கு, அதான் தானா வராங்க என்றான் வெறுப்பான குரலில். அப்படி பேசாத ஜீவா, நல்ல பொண்ணுங்களும் இருக்காங்க என்றாள் ஜெனி. இருந்தா நல்லதுதான் என்றான். அந்த கவிதைகள் அஸ்வினியின் கவிதைகள் தான், காதல் கவிதைகள் அல்ல, பொதுவான ரசனை சார்ந்த கவிதைகள். தினமும் அவனின் எண்ணிற்கு அனுப்பிவிடுவாள். ஒரு கட்டத்திற்கு மேல் அந்த எண்ணை பிளாக் செய்ய நினைத்தான் மித்ரன். ஆனால் ஏதோ ஒன்று அவனை தடுத்தது. அவனுக்கு இருக்கும் பிஸியான வேலைகளுக்கு இடையில் பல நாள் அவன் அதை பார்த்ததே இல்லை என்று சொல்லலாம். ஒரு நாள் ஜெனியிடம் அவன் செல் சிக்க, அப்பொழுதுதான் அவளும் பார்த்தாள். அந்த நாளிலிருந்து அதை வைத்தே அவனை ஓட்டி கொண்டிருந்தாள். இவன் விளையாட்டாய் எடுக்க அங்கே ஒருத்தி அதை சீரியஸாய் அனுப்பி கொண்டு இருந்தாள். அவளின் ப்ரொஃபைலில் ஒரு ரோஜா மட்டுமே இருந்தது. ஆனால் ஜெனிக்கும்
அவளை தெரியவில்லை. இந்த கண்ணாமூச்சி விளையாட்டில் தானாக வந்து கலந்து கொண்டவள் லக்ஷனா. மித்ரனின் பாட்டி அவனுக்கு பார்த்திருக்கும் பெண். மித்ரனை அவளுக்கு பிடித்தது. அவனுடைய பணத்தையும் அவளுக்கு பிடித்தது. அதற்காகவே ராணிக்கு பிடித்த மாதிரி நடந்து கொண்டாள். அவளும் ஓரளவு வசதி படைத்த குடும்பம் என்பதால் ராணி அம்மாளும் அவளை மறுக்க முடியவில்லை. அவ்வளவு அழகாக இருந்தாள். அந்த அழகில் அவரும் மயங்கி பேரணியும் சேர்த்து இழுத்து விட்டார். இதுதான் பெண்ணோட போட்டோ. பொண்ணு பேரு லக்ஷனா. ரொம்ப அழகா இருக்கா. நல்ல படிப்பு, நல்ல குடும்பம், இப்படி எல்லாமே பொருத்தமா இருக்கு என்ற மித்ரனின் சொல்லி கொண்டிருந்தார் ராணி அம்மாள். அவளின் புகைப்படத்தை பார்த்த மித்ரனுக்கு பெரிதாக ஒன்றும் தோன்றாவிட்டாலும் பிடிக்காத மாதிரியும் தோன்றவில்லை. ஆனால் அவனின் கொள்கையில் அவன் உறுதியாக இருந்தான். அதாவது காதலித்து கல்யாணம் செய்வதில். நேர்ல பார்த்துட்டு வேணான்னு சொல்ல வேண்டியதுதான் என்று மனதிற்குள் நினைத்தவன் பாட்டியிடம் ஒன்றும் சொல்லவில்லை. சரின்னு சொல்லிட்டியா என்றாள் ஜெனி. எங்க, அப்படியெல்லாம் சொல்லல, ஆனா சொல்லிடுவேன் என்றான். அவனுடைய காரில் அவனுடைய அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருந்தான். ஜெனியும் உடனிருந்தாள். நீ எப்போ லண்டன் கிளம்புற என்றான். நாளைக்கு மார்னிங் ஃப்ளைட் என்றாள். எத்தனை நாள் ட்ரிப்? நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் உன்னை என்றான். பிஸ்னஸ் விஷயமா தான் போறேன். மேபி 3 months கூட ஆகலாம் என்றாள். 3 மாசம் ரொம்ப நிம்மதியா இருக்கலான்னு சொல்லு என்றான். எங்க, அதுக்குள்ள உங்க பாட்டி உனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சாலும் ஆச்சரியம் இல்லை என்றாள். கண்டிப்பா நீயும் பக்கத்துல இருப்ப என்றான். நான் இல்லாம எப்படிடா உன் கல்யாணம் நடக்கும்? எங்க இருந்தாலும் ஓடி வந்துடுவேன் என்றாள். அவனின் அலுவலகத்திற்கு அருகில் கார் சென்று கொண்டிருக்க எதிர்ப்புறம் சாலையொட்டி இருந்த ஒரு கட்டிடத்தின் முன்னால் நின்றிருந்தாள் அஸ்வினி. அவள் எதர்ச்சியாக ஜெனியின் கண்களில் பட, டே ஜீவா, உன்னை இந்த பொண்ணு சைட் அடிச்சா என்றாள் கையை காட்டி. என்ன கிண்டலா? இதுக்கெல்லாம் நான் காரை ஸ்டாப் பண்ண மாட்டேன் என்று அவன் சொல்ல, நிஜமாடா, அதோ அந்த கார்னர்ல பாரு, ஒரு காரை ஒட்டி நிக்கிறா பாரு என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஜெனியின் மொபைல் ஒலி எழுப்ப அதை எடுத்து பேசுவதில் முனைந்தாள். ஜெனி பார்க்க கூடாது என்று நினைத்தாலும் உள்ளுக்குள் ஏதோ ஊந்த ஜெனி அறியாதவாறு பார்த்தான் மித்ரன். அவன் கண்களில் பட்டதென்னவோ காரின் கதவை திறந்து கொண்டிருந்த லக்ஷனாதான். அவளை பார்த்தவன் அதிர்ந்தான். இது பாட்டி காட்டிய போட்டோல இருந்த பொண்ணாச்சே என்று அவன் யோசிக்க, சற்று தள்ளி நின்று இருந்த அஸ்வினி அவன் கண்ணில் விழவே இல்லை. ஜெனி, இதுக்கு நீ நேராவே பார்த்திருக்கலாம் என்றாள். நீ என்ன சொல்ற என்றான். நீ பார்த்தத நான் பார்த்துட்டேன்னு சொல்றேன் என்றாள். இவ போட்டோவை தான் பாட்டி காலையிலேயே காட்டுனாங்க என்றான். நீ ஆசைப்பட்ட மாதிரியே தமிழ்நாட்டு பொண்ணுதான் போல என்றாள் ஜெனி அஸ்வினியை மனதில் எண்ணிக்கொண்டு. அவங்களுக்கு பூர்வீகம் தமிழ்நாடு தானாம், பாட்டி சொன்னாங்க என்றான் மித்ரன் லக்ஷனாவை மனதில் வைத்து. அப்புறம் என்னடா, நீ ஆசைப்பட்ட தமிழ்நாடு அவளுக்கும் உன்னைய ரொம்ப பிடிச்சிருக்கு போல. அன்னைக்கு அவ கண்ணிலேயே அது தெரிஞ்சது. உங்க பாட்டிக்கும் பிடிச்சிருக்கு. உன் காட்டுல மழை என்றாள் ஜெனி. இருந்தாலும் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது என்றான். அதெல்லாம் ஒண்ணுமில்ல. இதுக்கு மேல ஒரு பொண்ணு உனக்கு தேடினாலும் கிடைக்காது என்றாள். பார்க்கலாம் என்பதோடு அவன் பேச்சை
முடித்து கொண்டான். அதன் பிறகு ஜெனி லண்டன் செல்ல நடக்க வேண்டிய அனைத்தும் விதியின் நேர்கோட்டில் நடந்து முடிந்திருந்தது. ட்ரெயின் சென்ட்ரல் ஸ்டேஷனில் வந்து நின்றது. அப்ப நான் கிளம்புறேன் விகாஸ். நீ ஊட்டி போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு நாள் வீட்டுக்கு வரணும் என்றாள் அஸ்வினி. கண்டிப்பா வரேன் வினி. நீ பத்திரமா போயிட்டு வதானே? இல்லைனா நான் வந்து விட்டுட்டு வரட்டுமா என்றான். பாருங்கப்பா, நான் பச்சை பிள்ளை. இவர் வந்து என்னைய விட்டுட்டு வராரு. இது எங்க சென்னை, எனக்கு போக தெரியும். நீ பார்த்து போயிடுவியா இல்ல நான் வந்து விட்டுட்டு வரணுமா என்றாள். அடிங்க என்றவன் அவளை பத்திரமாக ஆட்டோவில் ஏற்றிவிட்ட பின்புதான் சென்றான். ஆட்டோவில் ஏறிய அஸ்வினிக்கு அதுவரை இருந்த சிரிப்பு முகம் அப்படியே மாறிப்போனது. மனதில் இருந்த பாரங்களும் வலிகளும் இவ்வளவு நேரம் மறைந்திருந்தது. அவள் மனதில் மீண்டும் தனியாக நிற்கும்போது அவை அனைத்தும் விஸ்வரூபம் எடுக்க அதை மறைக்க கொஞ்சம் பிரார்த்தனப்பட்டாள் அஸ்வினி. அவளின் அம்மாவின் கண்களிலிருந்து தப்புவது மிகவும் கடினம் என்று அவளுக்கு தெரியும். அஸ்வினி வீட்டிற்கு செல்ல இரவு 7 மணிக்கு மேல் ஆனது. வீட்டிற்கு ஏதோ வெகு நாள் கழித்து வருவதைப் போல உணர்ந்தாள் அஸ்வினி. அவள் வந்ததை உணர்ந்த அவள் அம்மா வசந்தா, ஹே தேஜுமா என்றபடி அவளை வந்து அணைத்தவர், எப்படிடா இருக்க என்றார். நல்லா இல்லை. நீங்க தான் வேலையை விட்டுட்டு வர சொல்லிட்டீங்களே என்றாள். அவளின் பதிலை கேட்ட வசந்தாவிற்கு கண்கள் கலங்க, என்னால முடியல தேஜு. உன் அக்கா இப்ப எல்லாம் யார் கூடவும் பேசுறதில்ல. நீ இருந்தா மட்டும்தான் சரி வரும். இனியாவது அவ கூட சண்டை பிடிக்காம 2 பேரும் ஒத்துமையா இருங்கம்மா என்றார். அக்கா என்ற வார்த்தையை கேட்டவுடன் அஸ்வினியின் கண்களும் கலங்க, சாரிம்மா, நானும் என் தப்ப உணர்ந்துட்டேன். அவளை பழையபடி மாற்ற வேண்டியது என் பொறுப்பு. நீங்க கவலையை விடுங்க என்றாள் சந்தோஷமாய். கேட்கவே ரொம்ப சந்தோஷம் தேஜுமா. எனக்கு உங்களை விட்ட யாரு இருக்கா? நீங்க கடைசி வரைக்கும் ஒத்துமையா இருந்தா அதுவே போதும் என்றார் வசந்தா. மா, வந்த உடனே இப்படி அழுது வடியணுமா? இன்னும் இதுக்கெல்லாம் நேரம் இருக்கு. முதல்ல என் வயிற்ற நெப்புங்க. நாக்கு செத்து போய் வந்திருக்கேன் என்றாள் சோகமாய். உனக்கு பிடிச்சது உன் அக்காவுக்கும் பிடிச்சதுன்னு எல்லாமே சமைச்சிருக்கேன். உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் என்று வசந்தா சொல்ல, அவ எங்கம்மா என்றாள். ரூம்ல இருக்கா என்றார் வசந்தா. நான் போய் குளிச்சுட்டு அவளையும் கூப்பிட்டுக்கிட்டு வரேன் என்றபடி சென்றாள். அஸ்வினி என்று அழைக்கப்படும் தேஜஸ்வினி நேராக அறைக்கு சென்று குளித்து முடித்தவள் இலகுவான ஒரு ஆடையை அணிந்து கொண்டு தன் அக்காவை பார்க்க போனாள். நாம் எதிர்பார்க்கும் அளவுக்கு இருவரும் பாச மலர்கள் எல்லாம் கிடையாது. அந்த அறையே அமைதியாகவும் படு சுத்தமாகவும் இருந்தது. ஆள் இருப்பதற்கான அறிகுறியே இல்லாமல் இருக்க, மெத்தையின் ஒரு ஓரத்தில் அமர்ந்து தன்னுடைய லேப்டாப்பில் ஏதோ தீவிரமாக வேலை செய்து கொண்டிருந்தாள். அவளையே சத்தமின்றி பார்த்து கொண்டிருந்தாள் தேஜஸ்வினி. அவ்வளவு முடியையும் தூக்கி ஸ்டைலாக ஒரு கொண்டை போட்டிருந்தாள். இரவு பேண்ட்டும் சட்டையும் அணிந்திருந்தாள். முகத்தில் பெயருக்கு பவுடர் கூட இல்லாமல் துடைத்து வைத்ததைப் போல் இருந்தது அவள் முகம். இப்பொழுது மட்டுமல்ல, எப்பொழுதுமே அவள் முகம் இப்படித்தான் இருக்கும்.